Someday everything will be all right. Laugh at confusion, smile through tears. தமிழில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும். ஆகையால் இப்போது குழப்பத்திலும் சிரியுங்கள், கண்ணீர் நடுவிலும் புன்னகையுடன் இருங்கள். டிப்ரெஷனுக்கு தமிழில் சொல்கிறாங்க மன அழுத்தம், மன சோர்வு, எதுவுமே பிடிக்காது, எனக்கு லைஃபே பிடிக்கல, எனக்கு வாழவே பிடிக்கல, எப்படி சொல்கிறது தான் டிப்ரெஷன். பாருங்கள், எல்லாருமே இந்த சீசனுக்கு நம்ம வருவோம். எல்லாரோட லைஃப்லேயும் இருக்கும். எல்லா காலகட்டத்துலேயும் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. குடும்பத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, ரொம்ப எல்லாமே ரொட்டீனாக செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு டிப்ரெஷன் வரும். சின்ன பிள்ளைங்களுக்கு தான் இருக்கும், இல்லை வாலிபருக்கு இருக்கும், இல்லை வயசானவங்களுக்கு தான் இருக்கும், அப்படிலாம் சொல்லவே முடியாது. யாருக்கு எப்போ வரும்னே தெரியாது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இப்போ டிப்ரெஷன் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றது? டேக் எ பிரேக் ஃப்ரம் ஒர்க், டேக் அ வெக்கேஷன். உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. டெய்லி ஒரே காரியத்தை செஞ்சுட்டு இருந்தால் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகுங்க, நிறைய பேசுங்க, நிறைய நியூ பிகினிங்ஸ் கொண்டு வாங்க உங்கள் லைஃப்பில். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் லண்டனில் இருந்தார். அவர் பெரிய ப்ரீச்சர், இஸ் அ ஒரேட்டர், பெரிய பேச்சு திறன் கொண்டவர். அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கார். ஆனால் பாருங்கள், அவர் அடிக்கடி டிப்ரெஷன், மனசோர்வு, மன அழுத்தத்தில் போய் அடிக்கடி டேஸ் கணக்காக பெட்லேயே படுத்திடுவாராம். ஏன்னு கேட்டால் உடனே ஐம் அண்டர் டிப்ரெஷன், எனக்கு மனசோர்வு வந்துருச்சு, எனக்கு மன அழுத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் எந்திரிக்கவே மாட்டாராம் பெட்டில். இது எது குறிக்குதுன்னா, நம்ம நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கலாம், பெரிய அச்சீவராக இருக்கலாம். பட் நம்ம அச்சீவராக இருந்தால் கூட, பெரிய ஒரேட்டராக இருந்தால் கூட he will go through depression. எலைஜா கூட பாருங்கள், பெரிய மிராக்கிள்ஸ் நிறைய பண்ணார். ஆனால் he went through depression. போய் ஒரு ஜுனிப்பர் ட்ரீ, அதுக்கு அடியில் போய் உட்காந்துட்டு நான் லார்ட் டேக் மை லைஃப், என்னோட லைஃப்பை எடுத்துக்கோங்க நிறைய தடவை சொன்னார். அப்புறம் ஆண்டவர் பாருங்கள், ஒரு தூதனை அனுப்பிச்சு அவனுக்கு அப்பத்தை கொடுத்து தட்டி எழுப்பி சொல்லுவான், கெட்டப் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு திருப்பியும் படுத்துக்குவார். அப்புறம் திருப்பி செகண்ட் டைம் தூதன் கெட்டப் அண்ட் ஈட்னு சொல்லுவார். உடனே யூ ஹாவ் அ லாங் வே டு கோ, யுவர் ஜேர்னி இஸ் டூ லாங், த ஜேர்னி இஸ் டூ லாங் ஃபார் யூ, கெட்டப்னு சொன்ன பிறகு செகண்ட் டைம் அவர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 40 days அவர் பாருங்கள் அந்த பிரயாணத்தை, அந்த ஜேர்னி அவர் கண்டினியூ பண்ணுவார். இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் லார்ட் டேக் மை லைஃப், இது எனஃப் ஃபார் மீ, இது எனக்கு போதும், என்னால் வாழ பிடிக்கல, எனக்கு ஐம் ஸோ டிப்ரெஸ்டுன்னு ஒரு வேளை நீங்கள் அந்த ஸ்டேட்டில் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குறவங்களுக்கு ஒரு தூதனை அனுப்பி கொண்டு இருக்கிறார். கெட் அப், தேர் இஸ் a long way, there's a long journey for you to go. God bless you. Have a great day.